शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। கோயிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி. குரு வணக்கம். சேர்ந்து படிக்கலாம். தந்தைதாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்தமிலா இன்ப நமக்காவானும் எந்தன் உயிர் ஆவானுமானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. லக்ஷணாவிருத்தி நிதித்தியாசன யுக்தி. பாடல் 9. முக்தன். ஞானமுதித்து அதன் பின்பு ஐங்கோசங்கட்கும் நமை வேறாய் மிகவும் அறிந்ததுவே போல ஞானம் வரும் முனும் கோசம் அவைக்கு வேறா நாம் இருந்தோம் என்பது சித்தித்தலாலும் பானமலா காலத்தும் பஞ்சகோசம் பண்ணின சஞ்சித கன்மம் தமக்குறித்து பானமதாம் நாம் கர்த்தா ஆகாதாலும் பலவித சஞ்சிதமரும் நாம் முக்தனாமே. நான் முக்தன், நித்திய முக்தன் என்று தியானிக்க வேண்டும். தியானிக்க வேண்டும்னா அது நம்முடைய சொரூபம். அந்த சொரூபத்தில் நிஷ்டை வருவதற்காக எப்படி என்று அதனுடைய இலக்கணங்களை லக்ஷணத்தை நாம் இவ்வாறு தியானிக்க வேண்டும். அதனால் இது நம்முடைய உண்மை, நம்முடைய யதார்த்தம். முக்தி என்பது ஆத்மா நித்திய முக்தமானது. ஞானம் வந்த பிறகு நாம் முக்தன் என்று நாம் நினைக்கிறோம். முக்திங்கிறது ஒரு காலத்தில் வரக்கூடியது. இப்பொழுது நாம் சம்சாரத்தில் இருக்கிறோம். முக்தி என்பது நமக்கு வேண்டும். அது ஒரு காலத்தில் நமக்கு வரக்கூடியது, வர வேண்டியது என்று நாம் நினைத்து கேம்புக்கு வரோம். கேம்ப்பு இந்த மாதிரி பாடங்களை கேட்கிறது அப்படிங்கிறது, வேதாந்தம் கேட்கிறதுங்கிறது எதுக்கு? முக்திக்காக, ஞானத்திற்காக. ஞானத்தின் வாயிலாக முக்தி கிடைக்கும் என்பதற்காக. ஆனால் முக்திங்கிறது நாம் அடைய வேண்டிய ஒன்று என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா நித்திய முக்தமாக இருக்கக்கூடியது. இந்த துவைத்த சித்தாந்தத்தில் அப்படி இருக்கலாம். துவைத்த மதங்களில் சம்சாரியா என்ன சம்சாரங்கிறது சத்தியங்கிறது துவைத்த சித்தாந்தத்தில். உலகம் சத்தியம், ஜீவன் சத்தியம், அவனுக்கு வருகின்ற இன்ப துன்பங்கள் எல்லாம் பரம சத்தியம். இறைவன் அவர் நித்திய முக்தராக இருக்கக்கூடியவர். இந்த ஜீவன் இறைவனை அடைகின்ற பொழுது முக்தியை அடைகின்றான். இந்த சம்சாரத்திலிருந்து, சரீரத்திலிருந்து விடுதலை அடைகின்றான். அதுதான் முக்தி என்பது. அதனால் அங்கே முக்திங்கிறது விதேக முக்தி தான். துவைத சித்தாந்தம் அதுவே சரியா தப்பாங்கிறது தனி.
அந்த முக்திங்கிறது சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறது வேற கேள்வி. ஆனால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சரீரத்தில் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் முக்தி கிடையாது. சரீரத்தை விட்டு வைகுண்ட பிராப்தியோ நித்திய நிரந்தர, அது வேறு, டெம்பரரியாக போயிட்டு வந்தால் கிடையாது. நிரந்தர வைகுண்ட பிராப்தியோ நிரந்தர கைலாச பிராப்தியோ அதுதான் முக்தி என்பது துவைத்த சித்தாந்தம். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகின்றது? ஆத்மா நித்திய முக்தமானது. ஏன்னா முக்தி ஒரு காலத்தில் வரக்கூடியது என்றால் எது வருவதோ அது போகக்கூடியது. அது உலக நியதி. சேர்வது ஒரு நாள் பிரியக்கூடியது, பிறப்பது ஒரு நாள் இறக்கக்கூடியது. எது வருகிறதோ அது போகும், அது நியதி. இப்போ முக்தி இப்படி வரும்னா முக்தியானது போகக்கூடியது. அதனால் அது நித்தியமானதாக நிரந்தரமானதாக இருக்காது. முக்தி வந்தது அப்படிங்கிற பொழுது போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே அது நிரந்தரமான முக்தியாக இருக்காது. அப்புறம் இன்னும் பல காரணங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தோம்னாக்கா அது நிதித்தியாசனத்துக்கு வேண்டியதில்லை. அதனால் நிதித்தியாசன கிரணத்தில் இந்த முக்திங்கிறது அப்படி ஒரு காலத்தில் அடையக்கூடியதுங்கிறதுல நிறைய சிக்கல் வரும். ஈஸ்வரனே நித்திய முக்தனாங்கிற கேள்வி வந்துடும். அது ஏன்னா ஈஸ்வரன் தனியாக இருக்கிறார், அவர் நித்திய முக்தராக இருக்கிறார். அதில் விசிஷ்ட அத்வைதம் தானே. ஈஸ்வரர் அந்த மகாவிஷ்ணு அத்வைத சுரூபமாக இருக்கிறார். அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேலாகவோ வேறு ஒருவரும் இல்லை. அதனால் ஏக்கமேவ அத்வைத்தியம் யார்? பெருமாள், மகாவிஷ்ணு மட்டும், அவர் மட்டும். அதனால் அத்வைத்தம்ங்கிறது அவருக்கு அப்ஜெக்டிவ். யார்? பெருமாளுக்கு. அதான் விசிஷ்டம். விசிஷ்டம்னா அப்ஜெக்டிவ். யாருக்கு? அத்வைதம்ங்கிறது அவருக்கு சமமாகவோ அந்த பரம்பொருளுக்கு பரமாத்மாவுக்கு பெருமாளுக்கு சமமாகவோ மேலாகவோ இன்னொன்று இல்லை, இன்னொருவர் இல்லை. அதனால் அவர் அத்வைதத்தை லட்சணமாக கொண்டிருக்கிறார். மற்ற எல்லாமே துவைத்தம், அது இருக்குது, அது சத்தியம்னு இருக்கிறது அப்படின்னு என்பது சரியானதாக இருக்குமானா, இறைவன் பூர்ணமானவர்னாக்கா இறைவருக்கு அந்நியமாக உலகம் இருக்குது, பல ஜீவர்கள் இருக்கிறார்னா இறைவனுக்கு எப்படி பூர்ணத்துவம் சொல்ல முடியும்? அவர் இல்லாத இடம் இருக்குது, இல்லாத காலம் இருக்குது, இல்லாத உடல்கள் இல்லாத ஜீவர்கள் இருக்கிறார்னு ஆகுதே. அது வருதில்ல. அது வேற இது வேற, அதுவும் சத்தியம் இதுவும் சத்தியம்னாக்கா அங்கே பரிச்சின்னம்ங்கிறது வரையறைங்கிறது வருது. இது இருக்கிற இடத்துல அது இருக்க முடியாது, அது இருக்கிற இடத்துல இது இருக்க முடியாது என்பதெல்லாம் வருகின்றது. அதனால் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பூர்ணத்துவங்கிறதே கேள்விக்குறி ஆகிவிடும். அதனால் அதை நம்ம சாஸ்திரம் சொல்லவில்லை. அதை ஆச்சாரியர் பல இடங்களில் அதற்கான அந்த யுக்திகளெல்லாம் சொல்லி அதை மறுக்கிறார். சாஸ்திர விரோதம் என்றும் மறுக்கின்றார். ஆனால் இங்கே இருக்கிறது ஒரு பொருள் ஆத்மா, அது எப்பொழுதும் முக்த ஸ்வரூபமாக இருக்கின்றது. இங்கே வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ண பிறகு இந்த ஜீவன் அடைகின்ற ஞானம், அது வரைக்கும் அவன் துவைத்தமாக பார்த்து கொண்டிருக்கலாம், துவைதத்தை நினைத்து கொண்டிருக்கலாம், துவைத்தம் சத்தியம் என்று கருதி கொண்டிருக்கலாம், பரமாத்மா வேறு, நான் வேறு, உலகம் வேறு என்று முப்பொருள் உண்மைனா அதனால் 3 பொருள் இருக்குது என்று அவன் அதுவரைக்கும் நினைத்து கொண்டிருக்கலாம். அது விசாரம் பண்ணலை. அதனால் அஜ்ஞானம் இருக்கிற காலத்தில் அப்படி நினைக்கலாம். ஆனால் வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ண வருகின்ற பொழுது சாஸ்திரம் என்ன சொல்லுது? இந்த உலகம் ஜீவன் இறைவனுக்கு வேறாக இல்லை, இருக்கிறது ஒரே பொருள், அது உலகமாகவும் ஜீவர்களாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது. எதனால்? தன்னுடைய மாயாசக்தியினால் அது பல நாம ரூபங்களை எடுத்துக்கொண்டு உலகமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த ஜீவன் நான் வேறு, அந்த பரம்பொருள் பரமாத்மா வேறு, உலகம் வேறு என்று நினைப்பது அவனுடைய அறியாமையை அன்றி வேறு இல்லை. வாஸ்தவமாக அது வேறு வேறாக இல்லை, அவனுடைய அறியாமையினால் அவன் அவ்வாறு நினைக்கின்றான். அதனால் நகை நான் வேறு, தங்கம் வேறு, எனக்கு பக்கத்தில் இருக்க தங்கம் வேறு, அந்த நகை வேறு, அதனால் அங்கே தங்கம் பார்க்கலாம், அந்த தங்கம் வேறுன்னு நினைக்கலாம். இந்த கடவுள் வேறு அந்த கடவுள் வேறுன்னு நினைக்கிறானே, அதனால் இங்கிட்ட இருக்க தங்கம் வேறு அந்த தங்கம் வேறேன்னு. அதனால் நகைங்கிற வடிவத்தில் மட்டும் பேதம் இல்லை, ஈஸ்வர பேதமே வச்சுருக்கிறேன். அதனால் சாமிஜி சொல்லுவாங்க,
ஜீவ ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜட பேதம், இந்த பேதம் மாதிரி ஈஸ்வர ஈஸ்வர பேதமும் நம்ம சேர்த்துக்கணும்னு பொதுவாக சம்பிரதாயத்தில் சொல்கிறது இல்லை. ஆனால் நம்ம அதையும் கல்பித்து வச்சுருக்கிறோம். இந்த ஈஸ்வரன் வேறு, அந்த ஈஸ்வரன் வேறுன்னு கல்பனையாக இத்தனை பேதங்கள் வைத்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் இந்த நகையானது நான் வேறு, தங்கம் வேறு, பக்கத்தில் இருக்கக்கூடிய நகை வேறு, அது பெரிய நகை, நான் சின்ன நகை, அல்லது நான் பெரிய நகை, அது சிறிய நகை. அதனால் அது அகங்காரம். அது அகங்காரம். நான் பெரிய நகைன்னு நினச்சா உயர்வு மனப்பான்மை அகங்காரம். நான் சிறிய நகை அது ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சாக்கா தாழ்வு மனப்பான்மை. அப்படி ஒப்பிட்டு பார்த்து எல்லாம் வேற வேற வேறன்னு நினைக்கின்றது. அது அறியாமை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. எல்லா நகைகளுள்ளும் இருப்பது ஒரே தங்கம்தான். அதில் சிறியது பெரியதுங்கிறது இல்லை, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை, இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான். அப்போ இந்த நகையில் ஏற்றத்தாழ்வு இருக்கே, வேறுபாடு இருக்கே, அது பெரியதா சின்னதாக இருக்கேன்னா அது அந்த நகைங்கிற தோற்றமானது உண்மை இல்லை. அது ஒரு கல்பித்தம் அன்றி வேறொன்றும் இல்லை. தங்கத்தின் மேலே நகைங்கிற ஒரு தோற்றமானது கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தோற்றம் என்பது வாச்சாரம்பண விகாரோ நாமதேயம்னா வெறும் நாமதேயம் தானே ஒழிய அது வாஸ்தவம் இல்லை. அந்த வேறுபாடுகள் வாஸ்தவம் இல்லை. எது வாஸ்தவமாக இருக்கிறதோ அதில் எந்த வேறுபாடும் இல்லை. எது வாஸ்தவமாக இருக்கிறதோ அதில் எந்த வேறுபாடும் இல்லை, ஏற்றத்தாழ்வும் இல்லை. எது வேறுபாடுகளாக தெரிகின்றதோ, எந்த வேறுபாடுகள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த வேறுபாடுகள் வாஸ்தவம் இல்லை, உண்மை இல்லை. அதனால் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இப்படி ஜீவன் நான் வேறு, உலகம் வேறு, இங்கு இருக்கக்கூடிய அநேக ஜீவர்கள் வேறு வேறு. அதில் பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, கருப்பு, சிவப்பு, அழகு, அழகில்லை என்னெல்லாம் பேதங்கள் வைத்திருக்கிறானோ இதெல்லாமே கல்பிதம். இருக்கிற ஒரே பரம்பொருள் மேலே இவைகள் கல்பிக்கப்பட்டு இருக்கின்றன. இவைகள் உண்மை இல்லை, வாஸ்தவம் இல்லை. வாஸ்தவமாக இருக்கிறது எல்லா உடல்களுள்ளும், எல்லா நாமரூபங்களுள்ளும் ஒரே பரமாத்மா, ஆத்மா அதுதான் இருக்கின்றது. பிரம்மம் அல்லது ஆத்மா, பரமாத்மா ஒரே வஸ்துதான் இருக்கின்றது. அதனால் தன்னை சம்சாரி, இந்த உலகம் சத்தியம், உலகத்திலிருந்து எனக்கு இன்ப துன்பம் வந்து கொண்டிருக்கின்றது, எனக்கு பிறப்பு இறப்பு இருக்கின்றது, இதெல்லாம் ஆட்டி படைக்கிற ஒரு விதி இருக்குது, ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் மேலே உட்காந்து சூத்திரதாரியாக இருந்து அனைத்தையும் ஆட்டி கொண்டு இருக்கிறார்னு நினைத்து கொண்டு ஜீவன் வருகிறான். ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? இருக்கிறது நீ என்று நீ நினைத்து கொண்டிருப்பது அது உண்மையான நீ அல்ல. சத்தியம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் உண்மையில் சத்தியமானது அல்ல. இரண்டுக்கும் வேறாக ஒரு சத்தியம் இருக்கின்றது, ஒரே சத்தியம் இருக்கின்றது. அதுதான் உன்னுடைய உண்மையான சொரூபம், அதுதான் உலகத்தினுடைய உண்மையான சொரூபமும் கூட. அவ்வாறு தெளிவுபடுத்துகின்றது. அவ்வாறு தெளிவடைந்த உடனே என்னது? நான் கேம்புக்கு வந்து கேம்பு முடிச்சுட்டு போகிற பொழுது முக்தன் என்பது அல்ல, கேம்புக்கு வர்ற பொழுதே முக்தன் தான். முடிஞ்சு போகிற போது நான் முக்தனாகி விட்டேன் என்பது இல்லை, நான் வருகின்ற பொழுதே முக்தனாகத்தான் வந்தேன். ஆனால் அது எனக்கு தெரியலை. அதான் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? நான் கேம்புக்கு வர்ற போதும் போகிற போதும் என்ன வித்தியாசம்? நான் முக்தனாகிய நான் என்னை முக்தன் என்று அறியவில்லை, கேம்ப் முடிஞ்சு போகிற பொழுது அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுதான் உண்மை. அது அப்படி சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அதனால் ஞானம் உதித்து அதன் பின்பு ஐங்கோசங்களும் ஐங்கோசங்கற்கும் நம்மை வேறாய் மிகவும் அறிந்ததுவே போல, இப்பொழுது நான் தெரிந்து கொண்டது போல, இந்த பஞ்சகோசங்களும் எனக்கு வேறானவை என்று ஆத்ம அனாத்ம விவேகம் செய்து நான் தெரிந்து கொண்டது போல, ஞானம் வரும் முனும் கோஷம் அவைக்கு வேறா நாம் இருந்தோம் என்பது சாஸ்திர விசாரத்தின் வாயிலாக சித்தித்தலாலும் அந்த ஆத்மாவை பற்றிய தெளிவான லட்சணங்களை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது ஆத்மா எப்பொழுதும் முக்தமாக இருக்கின்றது என்பது சித்தித்தலாலும். அதனால் நான் என்று ஆத்மாவுக்கு வேற நான் ஒன்றை வைத்துக்கொண்டு அந்த நான் சம்சாரின்னு நினைத்தேன். அந்த நான் உண்மையான நான் அல்ல, ஆத்மாதான் உண்மையான நான்.
ஆத்மாதான் உண்மையான நான் என்று புரிந்து கொண்டு இந்த அகங்காரமாகிய நானை விட்டுவிடுதல். அதனால் எவன் சம்சாரின்னு நினைத்து கொண்டு வந்தானோ அந்த நானை விட்டுறணும். அது விடலைன்னா சம்சாரித்துவம் போகாது. அதையும் வைத்து கொண்டு அது இருந்தால் சம்சாரித்துவமானது அது போகாது. அது நான் இல்லைன்னா அதை விட்டுவிட வேண்டும். அதனால் சாமிஜி சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. சர்தார்ஜி கதை சொல்லுவாங்க. ஒரு சர்தார்ஜி ரொம்ப நாளாக ஒரு சாக்ஸு போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த சாக்ஸு அதுக்கான குணம்னு ஒன்று இருக்கே, ரொம்ப நாளாக போட்டாக்க ஒரே கப்பாக இருந்தது. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டி இருந்தது. அவங்க வீட்டுக்காரமாக சொன்னாங்க, இந்த சாக்ஸை போட்டு வந்தீங்கன்னா நான் உங்கள் கூட வரமாட்டேன்னா, ஒரே கப்படிக்குது, இதை நீ போட்டு வந்தேன்னா நான் உங்கள் கூட வரமாட்டேன், நம்ம பேர் கெட்டு போயிடும், அதனால் வேறு புது சாக்ஸ் மாற்றுங்கண்ணா. மாற்றிட்டு அப்புறம் போகிற வழியில் காரில் உட்காந்துருக்கிற போது கப்பு வந்தது. அவங்க அந்த அம்மா கேட்டாங்க, சாக்ஸை மாற்ற சொன்னேன், மாற்றிட்டீங்களா? ஓ மாற்றிட்டேனேண்ணா. அப்போ ஏன் நாற்றம் அடிக்குது? அப்போ ஏன் வருதுண்ணா? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருன்னு பாக்கெட்டில் இருந்து எடுத்து காமிச்சேன். ஆனால் சாக்ஸை காலில் மாற்றிட்டார், ஆனால் அந்த சாக்ஸை விடலை, அதை பத்திரமா கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு சாட்சி காமிக்கணும்னு. அந்த மாதிரி நான் ஆத்மானு புரிந்து கொண்ட பிறகு இந்த அகங்காரத்தை விடலைன்னா போகாது. அதனால் சம்சாரம் போகாது. அதனால் அதை விடணும். அதனால தான் யான் எனது எனும் செருக்கறுப்பான்னா வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லியிருக்கார். வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா மோட்சலோகம் தான். அது எப்போ கிடைக்கும்னா ஆத்மாவை அடைந்தால் கிடைக்கும்னு சொல்லலை. யான் எனதும் செருக்கறுப்பு, யான் எனதுங்கிற அகங்காரத்தை விட்டாலே மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ மோட்சங்கிறது ஏற்கனவே இருக்குது, அது போய் அடைய வேண்டியதில் ஏற்கனவே இருக்குது. அதை மறைத்து கொண்டிருப்பது, தடுத்து கொண்டிருப்பது, அத்தியாசமாக நம்மை வேறாக நினைக்க செய்திருக்கிறது இந்த யான் எனதுங்கிற அகங்காரம் தான். இந்த அகங்காரம் எப்போ போகுதோ அப்போ மோட்சமானது இயல்பாக இருக்கின்றது. அதனால் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை ஆங்காரம் கட்டறுத்து மறந்து போச்சே ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை கட்டறித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பத்ரகிரியார் பாட்டில் ஒன்று. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னா, அப்போ இந்த அகங்காரம் போய் புலன்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி நான் தூங்காமல் தூங்கிறது, எப்படி நமக்கு சொல்லாமல் சொன்னது மாதிரி நினையாமல் நினைக்கிற மாதிரி தூங்காமல் தூங்கிறதுங்கிறதா மோட்சம். மோட்சங்கிறது தூங்காமல் தூங்குகின்ற நிலை, அது பிரயோஜனம். அதனால் அது நிதித்தியாசனத்தினால சொல்லாமல் சொன்னது அப்படிங்கிறது சிரவணத்தை குறிக்குது. அவர் சொல்லாமல் சொல்கிறத குருவை இவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் நினையாமல் நினைந்துங்கிறது மனநத்தை குறிக்கிறது. அது மனநம், நினச்சி திரும்ப சிந்தித்து பார்த்து அதில் இருக்க ஐயங்களை போக்கிக் கொள்வது நினையாமல் நினைந்துங்கிறது மனநம். அதுக்கப்புறம் அது புரிஞ்சிட்டாக்க ஞான நிஷ்டைனா என்னது? தூங்காமல் தூங்கிறது, அது பலன். அது நிதித்தியாசன பலன் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு பத்ரகிரி பாடுறார். அதனால் அந்த அகங்காரம் போகிறது அப்படிங்கிறதான். அகங்காரம் எப்போ போகும்? அந்த அகங்காரம் உண்மையான நான் இல்லை, அந்த அகங்காரமே உண்மை இல்லை, அது உண்மையான நான் இல்லை. அப்படி புரிந்து கொண்டு அதை விடுகின்ற பொழுது ஆத்மா இருக்கின்றது. அதனால் பானமலா காலத்தும் பஞ்சகோசம் பண்ணின சஞ்சித கர்மம் தமை குறித்து பானமதாம் நாம் கர்த்தா ஆகாததாலும். இப்போ நான் அகர்த்தாங்கிறது இல்லை, ஞானம் வந்த பிறகு நான் அகர்த்தாவாக ஆகிவிட்டேன் என்பது இல்லை. நான் இந்த ஞானம் விளங்காத பொழுதும் ஆத்மா அகர்த்தாவாகவே தான் இருந்தது. அதனால் பானம்னா விளக்குதல், பானம் நாலாவது பிரகாசிக்கிறது, விளங்குறதுன்னு. அதனால் நான் ஆத்மா என்பது அறிந்து கொள்வதற்கு முந்திய காலத்தும் ஆத்மாவானது விளங்காத காலத்தும் பஞ்சகோசம் பண்ணின சஞ்சித கர்மம் தமை குறித்து பானமதாம் நாம் கர்த்தா ஆகாதானும். இந்த இப்பொழுது விளங்கி கொண்டிருக்க ஆத்மாவாகிய நாம் கர்த்தா இல்லை என்பதனால பலவித சஞ்சிதம் அரும் நாம் முக்தன் ஆமே. ஏன்னா அந்த காலத்தில் எப்படி வச்சுக்கலாம், இப்போ கர்த்தர் அந்த முக்திங்கிறது ஒரு காலத்தில் வருது என்றால், இவன் முக்தன் ஆன பிறகு செய்கின்ற முக்தன் என்னது? நான் அகர்த்தா, நான் எதையும் செயலை செய்கிற பொழுது நான் செய்வது இல்லை, ஆத்மா சாட்சியாக இருக்குங்கிற ஞானத்தோடு இருக்கிற. அதுக்கப்புறம் ஒரு செயல் செய்கிறாருனாக்கா
நான் அகர்த்தாங்கிற ஞானத்தில் இருந்து நான் கர்மா பண்ணுறதுனால இந்த ஞானத்திற்கு பிறகு எனக்கு கர்ம பலம் இல்லை. ஏன்னா இப்போ கர்த்திருவத்தை நான் விட்டுட்டேன். கர்த்திருவத்தை விட்டு விட்டதுனால கர்த்திருவம் எனக்கு இல்லை, போய்விட்டது. ஜீவபாவத்தை விட்டு விட்டேன், அதனால் கர்த்திருவமானது போய்விட்டது. ஆகவே நான் இன்னையிலிருந்து முக்தன்னா. இப்போ ஞானம் அடைந்த காலம்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் இன்றைய அப்படித்தான் துவைதத்தில் அப்படித்தான் இருக்குது. அந்த ஜீவபோதம்ங்கிறது போகணும்னா இந்த பசுத்தன்மையானது போக வேண்டும்னா, பசுத்தன்மைங்கிறது போய்விட்டது. எல்லாம் இப்போ சிவபெருமானு புரிந்து கொண்டு பரிபூர்ண சரணாகதி அடைகிற பொழுது இவரோட பசுத்தன்மை அடங்கி போகலது. பசுத்தன்மையானது அடங்கி இருக்கு, அதனால் அவனுக்கு சம்சாரம் இல்லை. அப்படின்னா இப்பொழுது நான் இந்த க்ஷணத்தில் முக்தி அடைந்து விட்டேன். ஏன்னா இப்பொழுது எல்லாம் பரமாத்மா இறைவன் தான் புரிந்து கொண்டேன். அதனால் நான் கர்த்திருவத்தை விட்டு விட்டேன். ஆகவே எனக்கு இனிமேல் புண்ணிய பாபம் வராது. அது சரி. ஆனால் நேற்று வரைக்கும், இந்த க்ஷணம் வரைக்கும், எப்போ முக்தனானியோ அதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் கர்த்திருவத்தோடு தான் கர்மா பண்ணியிருக்கிறார். அப்போ பண்ண கர்மா பலனானது சஞ்சித கர்மா, தான் சஞ்சித கர்மான்னு சொல்கிறோம். இப்போ அது வரைக்கும் செஞ்ச கர்ம பலனானது இருந்து கொண்டே இருக்கின்றது. அது எங்கே போகும்? அது கர்த்திருவத்தோடு பண்ணது தானே. அப்போ அதை அனுபவிச்சு தானே ஆனு. இப்போ கர்த்திருவம் போயிருச்சு, அதனால் இனிமேல் இல்லைன்னா நான் இனிமேல் இன்னிலேருந்து திருந்திட்டேன்னா, இப்போ நேற்று வரைக்கும் பண்ண அக்கிரமத்துக்கு யார் பொறுப்பு? அதுக்கு பொறுப்பு எடுத்து தான் ஆகணும். அப்போ அந்த கர்ம சஞ்சித கர்ம பலன் இருக்கிறதுனால, அது கர்த்திருவத்தோடு செய்யப்பட்டதுனால அது அனுபவித்து தான் தீரும் என்று இருந்தால், அது எப்போ நம்ம இனிமேல் வராது, இனிமேல் புதுசாக வராது. ஆகாமிங்கிறது வரலை, ஏன்னா நான் இப்போ கர்த்திருவத்தை விட்டுட்டேன். ஆனால் சஞ்சிதம்ங்கிறது இருக்குது, அது அனுபவித்து தான் தீரும். ஏன்னா அது நான் கர்த்திருவத்தோடு பண்ணது அப்படிங்கிறதுனால. அப்படின்னா முக்தி எப்போ வரும்? அதெல்லாம் நம்ம எப்போ அனுபவித்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் தான் முக்திங்கிறது வரும். அது நியாய தீர்ப்பு நாள் மாதிரி காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அது எப்போ வருமோ, அப்படி எப்போ முடியும்? ஏன்னா எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அது அனந்த கோடி பிறவிகளில் பண்ணது. ஆகவே அதை அனுபவிக்கிறதுக்கு அனந்த கோடி பிறவிகள் ஆகும். அப்போ கர்ம பலனை அனுபவித்து தான் தீர்க்கணும்னா முக்தி அடைகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதனால் முக்திங்கிறது வருவதாக இருந்தால், கர்த்திருவம் போய் ஜீவத்துவம் போன பிறகு வருவதாக இருந்தால், முக்திங்கிறது வரப்போ என்றைக்கோ வரும். அது எப்போங்கிறது தெரியவே தெரியாது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்மா எப்பொழுதுமே கர்த்தான் நினைத்து கொண்டிருந்த பொழுதும், கர்த்திருவத்தோடு இருந்து செயல்பட்டு கொண்டிருந்த பொழுதும் ஆத்மா அகர்த்தாவாகவே இருந்தது. அதனால் இந்த செய்தவன் அகங்காரத்தினால தற்காலிகமாக ஒரு ஆளை வைத்து கொண்டு இவன் கர்மா பண்ணால் நீ வைத்து கொண்டு இருக்கிறாயே, அவனை விட்டு அந்த கர்த்திருவம் இருந்த அகங்காரத்தை, அகங்காரமாகிய ஜீவனை விட்டு ஆத்மா நான் என்றால் அங்கே அது எப்பொழுதுமே அகர்த்தா. ஆகவே சஞ்சிதம்ங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. அந்த சஞ்சிதம்ங்கிறது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் பலவித சஞ்சிதம் அரும்னா, அதனால் பானமதாம் நாம் கர்த்தா ஆகாததாலும், சஞ்சித கர்மங்கள் தம்மை குறித்து பானமதாம் நாம்னா ஆத்மாவாகிய நாம் கர்த்தா ஆகாது. சஞ்சித கர்மா இருக்கே, அதை செய்கிற பொழுதும் நான் கர்த்தா தான். ஆத்மா கர்த்தா ஆகவே இல்லை. அதனால் அந்த ஞானத்தினால பலவித சஞ்சிதம் அரும். ஆகவே நாம் முக்தன். ஆனால் எப்போ முக்தன்னா இப்பொழுதே, இன்றைக்கே, இப்பொழுதே இந்த க்ஷணமே நான் எப்போ நான் அகர்த்தா நான் ஆத்மானு புரிந்து கொள்ளுகிறேனோ அந்த க்ஷணமே நான் முக்தன். அது என்றைக்கோ ஒரு நாள் வர்றதில்லை, யாரோ கொண்டு கொடுக்கறது இல்லை. புரிந்து கொண்ட அந்த க்ஷணத்தில் அந்த க்ஷணமே நான் சொல்லப்போகிறேன். அந்த க்ஷணமே நான் முக்தன்கிறது கிடையாது. எப்பொழுதுமே முக்தனாகத்தான் இருந்திருக்கிறேன், நான் அறியாமல் இருந்தேன். அதனால் அது போய்விட்டது. அதனால் முக்தி அடைந்த ஒருவன் நான் முக்தன் ஆகிவிட்டேன்னு பெருமைப்பட்டு சொல்லிக்க மாட்டானான். ஏன்னா நான் முக்தனாகவே இருந்து மூடனாக எத்தனை காலம் இருந்திருக்கிறேனே, இது தெரியாமல் இது வைக்கப்பட வேண்டிய விஷயம், சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல. ஏன்னா இல்லாமல் இருந்து அடைஞ்சால் பெருமைப்பட்டுக்கலாம். இத்தனை நாள் நான் அப்படியே இருந்துட்டு ஒன்றும் தெரியாத ஒரு மக்கா இருந்திருக்கேன். அதை பற்றி தெரியாமல், நான் முக்தன்கிறத தெரியாமலே நான் சம்சாரியாக அழுது புலம்பிக்கிட்டு இருக்கேன். என்னை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கானான்னா அப்படி அப்படின்னு நினைத்து அதனால் அவர் பெரிய மகிழ்ச்சி அடைய மாட்டார்னா. அதனால் பலவித சஞ்சிதம் வரும், நாம் முக்தன் ஆமே. ஆகவே நாம் எப்பொழுதுமே முக்தன், நான் முக்தன்.
அதனால் புண்ணிய பாப்பம் வருமா, அவ்வளவு பண்ணியிருக்கோமே இவ்வளவு பண்ணியிருக்கிறோமே எப்போ போகும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை, எதுவும் செய்யவே இல்லைங்கிறதான். எதுவுமே நான் எந்த கர்மாவும் செய்யவே இல்லை, ஆகவே புண்ணிய பாபம் என்பதே எனக்கு இல்லை. அதனால் பிராரப்தம்ங்கிறதும் இல்லை. அதனால் ஞானாக்னி தக்த கர்மானம்னு சொல்கிறார். ஞானாக்னியானது எல்லா கர்மக்களையும் எரித்து விடுகிறது. அதனால் ஆகாமி பிராரப்தம் சஞ்சிதம் எல்லாவற்றையும், பிராரப்தங்கிறது கூட கிடையாது ஞானியோட திருஷ்டியில், ஆத்ம திருஷ்டியில் பிராரப்தங்கிறதே என்ன பாரமார்த்திகமாக இல்லையே. பாரமார்த்திகமாக பிராரப்தங்கிறதே பிறக்கிறதுக்கு காரணமானதான பிராரப்தம். அப்போ ஆத்மா பிறக்கவே இல்லை, நான் பிறப்பு இறப்பு இல்லாதவன்கிற பொழுது பிராரப்தம் எப்படி சொல்ல முடியும்? நான் பிறப்பு இறப்பு இல்லாத ஆத்மான்னு புரிந்து கொண்ட பிராரப்தங்கிறத பற்றிய பேச்சே இல்லையே, தொடங்கினதுங்கிறதே இல்லையே. அதனால் பிராரப்த கர்மாவும் இல்லை, சஞ்சித கர்மாவும் இல்லை, ஆகாமி கர்மாவும் இல்லை. நான் முக்தன் என்று, நாம் முக்தன் என்று இவ்வாறு எண்ணுவாய். முக்தனாமேன்னு தியானம். அதனால் ஞான நிஷ்டைக்காக, இது ஸ்ரவணத்தில் தெரிந்து கொள்ளுகிறோம் இந்த தத்துவத்தை, ஞான நிஷ்டைக்காக நாம் இதை தியானம் செய்ய வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வாசனையினால் விபரீத பாவனை இருக்கும், கர்த்திருவம் இருக்குது, நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணமானது இந்த ஞானத்திற்கு பிறகும் வாசனையினால் அது இருக்கும். அந்த வாசனை போகிற வரைக்கும் இதை அபியாசம் பண்ணணும். நான் முக்தன்கிறத, ஆத்மா நித்திய முக்தமானது, எனக்கு பிராரப்தம் இல்லை, சஞ்சிதம் இல்லை, ஆகாமி இல்லை, எந்த கர்மாவும் இல்லை, நான் கர்த்தா நினைத்து கொண்டிருந்த பொழுதும் ஒரு கர்மாவை நான் செய்யவில்லை, ஆகவே எனக்கு கர்ம பலன் என்பது இல்லை, பிறப்பு இறப்பு இல்லை என்று இந்த கர்த்திருவம் போகிற வரை, முற்றிலும் அது நீங்குகிற வரை, வாசனையாக இருக்கிறதும் அழிகின்ற வரை நம்ம அதை தியானம் செய்ய வேண்டும், அபியாசம் செய்ய வேண்டும். ஞான நிஷ்டை வர்ற வரைக்கும் இதை சிந்தனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் அகர்த்தா, அடுத்த லட்சணம் 10வது பாடல். அகர்த்தா ஞானம் உதித்து அதன் பின்பும் கண்மம் செய்யும் நவை உறும் ஐங்கோசங்கள் தமக்கு வேறாய் ஈனமிலா நாம் தினமும் இருப்பதாலே இன்று முதல் ஆகாமியங்கள் ஆக ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும் ஒரு கண்மபந்தம் நமக்கு இலை அதாலே ஞான உருவாகிய நாம் அகர்த்தா என்றே நாடி உளம் தனில் தினமும் நண்ணுவாயே. இன்னொரு முறை படிக்கலாம். ஞானம் உதித்து அதன் பின்பும் கண்மம் செய்யும் நவை உறும் ஐங்கோசங்கள் தமக்கு வேறாய் ஈனமிலா நாம் தினமும் இருப்பதாலே இன்று முதல் ஆகாமியங்களாக ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும் ஒரு கண்மபந்தம் நமக்கிளை அதாலே ஞான உருவாகிய நாம் அகர்த்தா என்றே நாடி உளந்தனில் தினமும் நண்ணுவாயே. ஞானம் உதித்து அதன் பின்பும், ஞானம் உதித்த பின்பு, சுருக்கமாக சொன்னால் ஞானம் உதித்த பின்பு, ஞானம் தோன்றிய பிறகு, நான் ஆத்மா, ஆத்மா அகர்த்தா என்று புரிந்து கொண்ட பிறகு, ஆத்மா சச்சிதானந்த ஸ்வரூபம், நித்தியமுக்த ஸ்வரூபம் என்று ஆத்மாவை அறிந்து கொண்ட பிறகு செய்யும் கண்மம் நவை உறும் ஐங்கோசங்கள் தமக்கு வேறாய் ஈனமிலா நாம் தினமும் இருப்பதாலே. இந்த அதன் பிறகு, ஞானத்திற்கு பிறகு செய்கின்ற கர்மாக்கள் நவை உறும் அப்படின்னாக்கா துன்பம் உறும், துன்பத்தோடு கூடிய பஞ்ச கோஷங்கள் தமக்கு வேறாய். அந்த கர்மாவான அந்த கர்மாவை செய்கிறது பஞ்சகோஷங்கள்,
பஞ்ச கோஷங்கள் தான் கர்மாவை செய்து கொண்டு இருக்கின்றது. ஏன்னா அதுக்கு தான் பசிதாக முதலானவை இருக்கின்றது, தேவை இருக்கின்றது. ஆகவே அது அதை செய்கின்றது. அதனால் உடல் கர்மாவை செய்கின்றது. ஞானம் அதான. ஆத்மா அகர்த்தா, அது எதையும் செய்வது இல்லை, அது நிஷ்கிரியம். ஆத்மா நிஷ்கிரியம், அது சாட்சி மாத்திரமாய் இருக்கின்றது. இப்போ அனாத்மா அதுதான் செயல் புரிவதாக. அனாத்மாவில் தான் கர்ம இந்திரியங்கள் இருக்குது, ஞான இந்திரியங்கள் இருக்குது. அதற்கு தான் பசிதாக முதலானவை இருக்குது, இன்ப துன்பம் முதலானவை இருக்குது. ஆகவே அந்த இன்பத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காகவும் சரீரம் செயலை செய்கின்றது. ஆத்மா அது எப்பொழுதும் சாட்சியாக இருக்கின்றது என்பது ஞானம். அதனால் இந்த ஐங்கோஷங்கள் தொடர்ந்து கர்மாவை செய்து கொண்டிருக்கின்றன. துன்பத்தில் இருக்கின்ற 5 கோஷங்கள், துன்பம் வரும் 5 கோஷங்கள் தம்முடைய துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக செயல்களை செய்து கொண்டு இருக்கின்றன. அது செய்து கொண்டிருக்கின்ற பொழுதும் ஈனமிலா நாம் தினமும் இருப்பதாலே என்னது அதற்கு வேறாய், அதற்கு வேறாய் கோஷங்கள் தமக்கு வேறாய், கோஷங்களுக்கு வேறாக நாம் தினமும் இருப்பதாலே. இப்படி ஞானத்திற்கு பிறகு நாம் பஞ்ச கோஷங்களுக்கு வேறாக சாட்சியாக நாம் இருக்கின்றோம் என்பதாலே. ஞானத்துக்கு பிறகு இருக்கின்றோம் என்பதால் என்ன? ஞானத்திற்கு பிறகு இந்த ஆத்மா செய்வது இல்லை, பஞ்ச கோஷங்கள் தான் செய்கின்றது என்று புரிந்து கொண்டு இருப்பதாலே. அதனால் அதுக்கப்புறம் அப்படி ஆகலை. அதை அடுத்த வரையில் சொல்ல போகிறேன். ஆனால் ஞானத்தை புரிந்து கொள்வதிலே என்னது? பஞ்சகோஷம்தான் கர்மா பண்ணுது, ஆத்மா செயல்படவில்லைங்கிற புரிதல். அதனால் ஞானத்திற்கு பிறகு இவர் கர்மா பண்ணாலும் நான் செய்கிறேன் நினைக்கிறது இல்லை, நான் செய்கிறேன்கிற எண்ணமானது அவருக்கு இல்லை, அவ்வாறு நினைப்பது இல்லை. இன்று முதல் ஆகாமியங்கள் ஆக ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும் ஒரு கண்மபந்தம் நமக்கு இலை அதாலே. இந்த ஆத்ம ஞானத்திற்கு பிறகு ஆகாமியங்கள், இந்த ஞானத்திற்கு பிறகு சரீரம் இருக்கிற வரைக்கும் செய்கின்ற அந்த கர்மாவுக்கு ஆகாமி கர்மானு பேர். அந்த கர்மாங்கள் ஊனமதாம் பஞ்சவித கோஷம் செய்யும். இந்த பஞ்சவித கோஷங்கள் தான் கர்மா பண்ணுது, 5 கோஷங்கள் தான் கர்மா பண்ணுது, நான் செய்யவில்லை. நான் ஆத்மா, நான் அதற்கு வேறானவன், நான் சாட்சி. அதனால் ஞானத்திற்கு பிறகு இந்த சரீரம்தான் அது அதற்கான செயலை. குணா குணேஷு வர்த்தந்தே பௌத்தியில் சொல்கிறாரு. குணங்கள் குணங்களில் பொருந்துகின்றன. இந்த பஞ்ச கோஷங்கள் அதனுடைய தேவைக்கு பசிதாக முதலானவைகளுக்காக அதனுடைய விஷயங்களில் அது பொருந்துகின்றது. நான் அதற்கு சாட்சி என்று இருக்கிறதுனால கர்மபந்தமானது எனக்கு இல்லை. ஒரு கர்மபந்தம் நமக்கு இல்லை அதாலே. கர்மபந்தம்னா பந்தம், கர்மத்தினால் உண்டாகின்ற பந்தமானது நமக்கு இல்லை. அதனாலே ஞான உருவாகிய நாம் அகர்த்தா என்றே நாடி உளம்தனில் தினமும் நன்னுவாயே. இந்த ஆத்மா எப்பொழுதுமே அகர்த்தா என்று எப்பொழுதும் மனதில் நீ தியானிப்பாயாக, சிந்தனை செய்வாயாக. அதான் நிதித்தியாசனம். ஞான உருவாகிய நாம் அகர்த்தா, ஞான உருவாகிய நாம். ஆத்மா எப்பொழுதுமே ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது. அதனால் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட பிறகு இந்திரியங்களுக்கு பஞ்சகோஷங்களுக்கு சாட்சியாக ஆகிறேங்கிறது இல்லை. எப்பொழுதுமே அது எப்பொழுதுமே சாட்சியாக இருந்து, அதனால் சாட்சியானால் அதுக்கப்புறம் கர்மபந்தம் இல்லைன்னா அப்போ முன்னாடி சாட்சியாக இல்லாமல் இருந்தது, இப்போ சாட்சி ஆயிடுச்சானா இல்லை. அது எப்பொழுதுமே சாட்சியாக இருக்கிறதுங்கிறத இப்பொழுது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் புரிந்து கொண்ட பிறகு நான் சாட்சிங்கிறதுனால எனக்கு கர்த்திருவம் இல்லை, நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, தேவையில்லை. அப்படியே செஞ்சாலும் அதனுடைய அந்த கர்ம பலனால் எனக்கு லாபமோ நஷ்டமோ இல்லை. ஏன்னா செஞ்சதுக்கு தான் லாபமோ நஷ்டமோ, சரீரம் செஞ்சது அதற்கான பலனை அது அனுபவிக்கின்றது. அது செய்கின்ற பொழுதும் நான் சாட்சியாக இருக்கிறதுனால அதனுடைய பலன் வருகின்ற பொழுதும் நான் சாட்சியாகவே இருக்கின்றேன். இந்த தெளிவு இதே மாதிரி இதற்கு முன்னாடி அஞ்ஞான காலத்தில் இருந்து நான் கர்மத்தை செய்கின்ற பொழுதும் ஆத்மா சாட்சியாகவே தான் இருந்தது. அதை நான் தெரியாமல் இருந்தேன், அவ்வளோதான். நான் சாட்சிங்கிறத அறியாமல் இருந்து நான் செய்தேன் என்று நினைத்தேன். நான் செய்தேன் நினைக்கிற பொழுது ஆத்மா நான் செய்தேன் நம்ம நினைக்கிறது இல்லை.
அஞ்ஞான காலத்தில் நான் கர்மா செய்கிறேன்னு நினைக்கிற பொழுது ஆத்மாவாகிய நான் கர்மா செய்கிறேன்னு நினைக்கிறேன் இல்லையே. ஜீவனாகிய நான் கர்மா செய்கிறேன், சரீரமாகிய நான் சரீரத்தினுடைய பசி தியாகத்திற்காக கர்மா செய்கிறேன், அதை போக்கிக் கொள்வதற்காக நான் சுகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கர்மா செய்கின்றேன். அதனால் அப்போ சரீரத்தை நான் நினைத்து சரீரத்தினுடைய செயலை என்னுடையதாக நினைத்தேன். இப்பொழுது என்ன, நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு சரீரத்தினுடைய செயலை சரீரத்தினுடையதாக நினைக்கிறேன். அவ்வளோதான், அதான் வித்தியாசம். அதனால் எப்பொழுதும் சரீரம்தான் செஞ்சது, சரீரம்தான் அதனுடைய பலனை அனுபவிக்கிறது. அஞ்ஞான காலத்தில் நான் செய்தேன் நினைத்திருந்தேன், இப்போ நான் செய்யவில்லை, சரீரம்தான் செய்து கொண்டிருக்கிறதுன்னு புரிந்து கொண்டேன். அதனால் எப்பொழுதுமே நான் அகர்த்த ஞான உருவாகிய, எப்பொழுதுமே ஞானஸ்வரூபமாக சாட்சியாக இந்த சரீரத்தினுடைய செயலை அறிந்து கொண்டிருப்பதாக, அதை பிரகாசித்து கொண்டிருப்பதாக இருக்கின்ற ஆத்மாவாகிய நான் அகர்த்தா என்றே நாடி எப்பொழுதும் சிந்தித்து உளந்தனில் நாடின என்றே உளந்தனில் நாடி தினமும் நண்ணுவாயே. இவ்வாறு இந்த தத்துவ விஷயத்தை தியானம் செய்வாயாக, தியானிப்பாயாக. எப்பொழுதுமே நான் அகர்த்தா என்று, அகர்த்தா அப்புறம் என்னது, அபோக்தானா. அகர்த்தானாக்கா அது ஒரு தொடர்ச்சியாகவே அபோக்தாங்கிறது வருது. ஏன்னா கர்மா நான் செய்யவில்லை என்றால் கர்ம பலன் எனக்கு இல்லை, அது அடுத்த லட்சணம். அகர்த்தான்னு சிந்தனை பண்ணணும். அதற்கப்புறம் அபோக்தா என்று சிந்தனை செய்ய வேண்டும், தியானிக்க வேண்டும். பிராரப்த கர்மமதார் சரீரநாசம் பெருமளவும் வருகின்ற சுகதுக்கத்தை ராக வெறுப்புடன் புசிக்கும் ஐங்கோசங்கட்கு ஈனமில் நாம் அந்நியமாய் இருப்பதாலே விராவு சுகதுக்கம் அவை புசிக்கின்றோனாய் மேவாமையானும் அறிவாம் எமக்கு பிராரத்தம் வேண்டாதபடியினாலும் பேசுகின்ற அபோக்தா நாம் எனவே ஓர்வாய். பிராரப்த கர்மம் அதார் சரீரநாசம் பெருமளவும் வருகின்ற சுகதுக்கத்தை ராக வெறுப்புடன் புசிக்கும் ஐங்கோசங்கட்கு ஈனமில் நாம் அந்நியமாயிருப்பதாலே பிராவு சுகதுக்கம் அவை புசிக்கின்றோனாய் மேவாமையானும் அறிவாம் எமக்கு பிராரத்தம் வேண்டாதபடியினாலும் பேசுகின்ற அபோக்தா நாம் எனவே ஓர்வாய். பிராரப்த கர்மம் அதால் சரீர நாசம் பெரும் அளவும். இந்த பிராரப்தம் இருக்குது, பிராரப்தத்தினால சரீரம் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த உடல் தோன்றுவதற்கு காரணமான எந்த கர்மா இருந்ததோ, எந்த கர்மா இருக்கிறதோ அதுக்கு, அதாவது அனுபவிக்க பலனை கொடுக்க தொடங்கிய கர்மா, நிறைய கர்மா சேர்த்து வச்சுருக்கிறோம், அதில் பலனை கொடுக்க தொடங்கிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். பிராரப்தம் நன்றாக ஆரம்பித்ததுன்னா செயல்பட தொடங்கியது. அப்போ அது செயல்பட தொடங்கிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேர். அதுதான் சரீரத்தை உண்டு பண்ணியது. அப்புறம் அந்த சரீரத்தில் இருந்து எவ்வளவு கர்மா அனுபவிக்கணும், அது எவ்வளவு செயல்பட தொடங்குதோ அதெல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் சரீரமானது இருக்கும். அந்த செயல்பட தொடங்கின கர்மாவானது எப்பொழுது முடிகின்றதோ அப்பொழுது சரீர நாசமானது ஏற்படும். ஆனால் பிராரப்த கர்மம் அதால் சரீர நாசம் பெரும் அளவும். பிராரப்த கர்மம் முடிகின்ற பொழுது அதனால் சரீரம் நாசம் அடைகின்ற வரைக்கும், அது வரைக்கும் ஞானத்திற்கு பிறகும் சரீரமானது இருக்கின்றது. அந்த சரீரம் அழிகின்ற வரைக்கும் வருகின்ற சுக துக்கத்தை, இந்த சரீரத்திற்கு கர்மா செஞ்சது எது? சரீரம்தான் கர்மாவை செஞ்சது. அது அதனுடைய சுக துக்கத்தை அனுபவிக்கின்றது. சரீரங்கிற பொழுது
சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தின் வாயிலாக கர்மாவை அனுபவிக்கின்றது. ஏன்னா ஸ்தூல சரீரம் இந்த பிறவியில் வந்தது, அது முன்னாடி செஞ்சது கிடையாது. போன பிறவியில் செஞ்ச கர்மா செஞ்ச ஸ்தூல சரீரம் வேறு, இந்த பிறவியில் அதை அனுபவிக்கிற ஸ்தூல சரீரம்ங்கிறது வேறு. அதனால் இந்த ஸ்தூல சரீரம் கர்மாவை அனுபவிக்கலை, சூக்ஷ்ம சரீரம்தான் அனுபவிக்குது. அது மாறலை, அது அதே ஆள் தான். எப்படி தூக்கத்துலேயும் கனவுலையும் இருக்கிறது ஒரே ஆள் மாதிரி, போன பிறவியில் இந்த பிறவியில் இருக்கிறவன் சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரே ஆள் தான். ஸ்தூல சரீரம் மாறி இருக்கு. அப்போ கர்மாவை பண்ணவன் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்த அந்த கர்த்தா, அவன் இப்பொழுது இருக்கிறான். அவன் இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து கர்ம பலனை அனுபவிக்கின்றான். அதனால் அனுபவிக்கிறது சூக்ஷ்ம சரீரம்தான், ஸ்தூல சரீரம் கிடையாது. ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய துன்பங்களையும் அனுபவிக்கிறது சூக்ஷ்ம சரீரம்தான். அதுதான் ஸ்தூல சரீரம் என்னது? போக ஆயத்தனம். போகத்துக்கு இருப்பிடமாக, போகத்தை அனுபவிக்கிறதுக்கான இருப்பிடமாக இருக்கிறது ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு என்ன சொல்லியிருக்கு? போக தத்துவபோதம், போக சாதனம். சூக்ஷ்ம சரீரம் தான் போக சாதனம். ஸ்தூல சரீரம் போக ஆயத்தனம். ஆயத்தனம்னா இருப்பிடம், நம்ம இருக்கிற வீடு மாதிரி. அப்போ அங்கே இருந்து போகத்தை அனுபவிக்கிறதுக்காக, புண்ணிய பாப பலனை அனுபவிக்கிறதுக்காக அந்த வீட்டில் அவர் இருக்கிறார். அந்த வீட்டில் இருக்கிறார். அனுபவிக்கிற ஆள் யார்? உள்ளே இருக்கக்கூடிய குடியிருக்கிற ஆள் தான். வீடு அனுபவிக்கிறது இல்லை, உள்ளே குடியிருக்கிற ஆள் தான் அனுபவிக்கிறார். அந்த சூக்ஷ்ம சரீரம் அதான் அனுபவிக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரமும் உண்மையில் அனுபவிக்கலை. சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் கொண்டிருக்கிறவன் தான் அனுபவிக்கிறான். உண்மையிலே அந்த அனுபவிக்கிறேங்கிறது கூட ஒரு கற்பனை தான். அடுத்து சொல்ல போகிறார், சிதாபாசனுக்கும் இல்லைன்னு. ஸ்தூல சரீரத்துக்கு இருக்கக்கூடிய இன்ப துன்பங்கள் சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஜுவரமானது காரண சரீரத்துக்கு இல்லை. இந்த 3 சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய ஜுவரமானது சிதாபாசனுக்கு கூட இல்லைன்னா, சிதாபாசனுக்கும் இல்லை. சிதாபாசனுக்கே இல்லைங்கிற பொழுது ஆத்மாவுக்கு எப்படி அப்படிங்கிற கேள்வி அடுத்த பாட்டில் வரப்போகுது. நிருபத்ரவன் அப்படிங்கிறதுல வரப்போகுது. அது அப்புறம். அதனால் இந்த பிராரப்தத்தை அனுபவிக்கிறது சரீரம். அது சரீர நாசம் வருகின்ற வரைக்கும் சுக துக்கமானது அது ஒருவனுக்கு ஒரே பொருள் ஒருவனுக்கு சுகத்தை கொடுக்குது, இன்னொருவருக்கு துக்கத்தை கொடுக்கின்றது. அப்போ அது பொருள் சார்ந்ததல்ல, அது அவனுடைய மனம் சார்ந்தது, அவனுடைய புத்தி சார்ந்தது, அவனுடைய கல்பிதத்தை சார்ந்தது. அதனால் சுகதுக்கங்கிறதே கல்பனை தான். அது சரீரத்தில் இருந்து சரீரம் அனுபவிக்கிற பெருமளவும் வருகின்ற சுகதுக்கத்தை. ராக வெறுப்பு உடன் புசிக்கும் 5 கோஷங்கட்கு ஈனமில் நாம் அந்நியமாய் இருப்பதாலே. அதனால் உண்மையிலே பாரமார்த்திகமாக ஞானம் வந்த பிறகு சுகதுக்கம் எனக்கு இருக்குங்கிறது இல்லை. ஆனால் அது திருஷ்ட துக்கமாக, சரீரத்துக்கு திருஷ்ட துக்கம்னா தான் சொல்கிறோம். திருஷ்ட சுகம் திருஷ்ட துக்கம்னா, ஞானி அனுபவிக்கிற சுகதுக்கத்துக்கு திருஷ்ட சுகம் திருஷ்ட துக்கம்னு பேர். திருஷ்ட சுகம் திருஷ்ட துக்கம்னா, இப்போ சினிமா பார்க்குறோம், சினிமா பார்க்கிற பொழுது அந்த காட்சியோட தற்காலிகமாக மனசு ஒரு ஐக்கியமாகி அதனால் ஒரு நல்ல மகிழ்ச்சியான காதல் காட்சி இல்லை நகைச்சுவை காட்சினா ஒரு சந்தோஷம் வருது. அதுக்கப்புறம் ஒரு சோக காட்சி அப்படின்னாக்கா கண்ணீர் அழுகை வருது. உண்மையிலேயே நம்ம துக்கத்தை அடைஞ்சிட்டோமா, உண்மையிலேயே சந்தோஷத்தை அடைஞ்சிட்டோமான்னா இல்லை. அந்த நேரத்துக்கு அந்த காட்சி இருக்கிற வரைக்கும், அந்த காட்சி போய் அடுத்த காட்சி வந்தால் மாறி விடுகிறது. சினிமா முடிஞ்சு வெளியே வந்துட்டேன், எதுவுமே இல்லை. அப்போ வாஸ்தவமாக அந்த சுகமும் துக்கமும் இல்லை. அந்த சுகதுக்கம் பார்க்குற நேரத்தில் அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார், அழுது கொண்டு இருக்கிறார், டிவி சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனால் அவர் ரொம்ப சோகமாக இருக்கிறார் இல்லை சந்தோஷமாக இருக்கிறார்னா அது காட்சியில் அப்படி தெரியுதே ஒழிய அவனுடைய ஆழ் மனதில் அது உண்மையிலேயே நம்முடைய துக்கம்னா நம்முடைய சுகம்னா வாஸ்தவமான சுகதுக்கமாக இல்லை. அதனால் அதுக்கு திருஷ்ட சுகதுக்கம்னு சொல்கிறோம். அது நம்முடையதாக நம்ம கருதுறதே இல்லை. அந்த நேரத்தில் அது இருக்குது, அந்த சூழ்நிலையில் அது அப்படி இருக்கிறது. அதே மாதிரி ஆத்மாவை தெள்ள தெளிவாக அறிந்தவன், ஞான நிஷ்டை இருக்கிறவன்
சரீரத்தினுடைய சுக துக்கம் மற்றவர்களுடைய பார்வையில் ஞானிக்கு ஏதோ நோய் வந்திருக்கு, பிரச்சனை இருக்குது, துன்பம் இருக்குது, அவர் கஷ்டத்தில் இருக்கிறாரேன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டத்தில் இருக்கேன்னு நினைக்கிறதில்ல, அவர் அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். சரீர அபிமானம் இல்லாமல் வெறுமனே வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் மற்றவர்களுக்கு அது அவ்வாறு தெரியலாம். அதனால் அது திருஷ்ட சுக துக்கம். அதனால் ஞானம் வந்த பிறகு சரீரத்துக்கு பிராரப்த கர்மத்தினால சரீரத்துக்கு வரக்கூடிய சரீர நாசம் வரைக்கும் அதற்கு வரக்கூடிய சுக துக்கங்கள் ராக வெறுப்பு உடன் புசிக்கும் ஐங்கோசங்கற்கு அதை அனுபவிக்கிறது ஆள் யாருன்னா அதுவும் சரீரம்தான். அந்த சுக துக்கத்தை விருப்பு வெறுப்புகளோட, சுகமாக இருந்தால் விருப்பு, துக்கமாக இருந்தால் வெறுப்பு. ஒன்று சரியில்லைன்னா ஒரு பாவக்காய் போட்டாங்க, மத்தியானம் பாவக்காயை போட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது? சரி, கசப்பு, வேறு வழி இல்லை, நமக்கு பிடிக்காது, வேறு காய் இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது யார்? சரீரம்தான். சரீரம்தான், நான் சொல்லலை, ஆத்மாவாயினா. அதனால் இப்போ புலம்புனாலும் நல்லா புலம்பலாம், ஆனால் சரீரம்தான் புலம்புது, நான் புலம்பலேன்னா. அதனால் ஞானம் வந்துட்டால் புலம்பாமல் இருக்கணுங்கிறது இல்லை, தாராளமாக புலம்பலாம். ஆனால் சரீரம்தான் புலம்புச்சு, நான் புலம்புறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரீரம் புலம்புகின்றது. ஏன்னா அதுக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா அது ஐயோ அம்மான்னு கத்தலாம்ல. ஞானியாக இருந்தால், சன்னியாசியாக இருந்தால் வலி வேதனையில் கத்த மாட்டாரா என்ன? கத்தலாம். அது சரீரம்தான் கத்துச்சுன்னா, அதனால் சரீரம்தான் துன்பத்தை அனுபவிக்குது, சரீரம்தான் அதற்கான எதிர்வினை ஆற்றுகிறது. அதனால் ராக வெறுப்பு உடன் புசிக்கும்னா, அதனால் சுகதுக்கத்தை விருப்பு வெறுப்புடன் புசிக்கும் 5 கோஷங்கற்கு. 5 கோஷங்களும் அதில் விருப்பு வெறுப்போட, ஏன்னா அதற்கு ஒத்து போகக்கூடியது ஒத்து போகாதுன்னு இருக்குது. அது இயல்பான தர்மம், அதை நம்ம மாற்ற முடியாது. அதை சரீர தர்மத்தை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாது. அதற்குன்னு இருக்கக்கூடிய தர்மப்படி அது எது உடம்புக்கு ஒத்து போகுமோ அதை சாப்பிட்டாக்கா சந்தோஷப்படும், ஒத்து போகாத சாப்பிட்டாக்கா அது துன்பப்படும். அதை நம்ம ஒன்றும் சரீர தர்மத்தை மாறாது, அது ஒன்றும் மாறிவிடாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால் உடன் புசிக்கும் 5 கோஷங்கள், விருப்பு வெறுப்புடன் புசிக்கும் 5 கோஷங்கற்கு ஈனமில் நாம் அந்நியமாய் இருப்பதாலே, குறைவில்லாமல், ஈனம்னா குறைவு இல்லாமல், கீழ்மை இல்லாமல் அதை அனுபவிக்கின்ற நாம் அந்நியமாய் இருப்பதாலே, அதை சாட்சியாக நம்ம வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த சரீரத்துக்கு வருகின்ற பிராரப்தத்தினால சரீரத்துக்கு வருகின்ற இன்பத் துன்பத்தையும், அந்த இன்பத் துன்பத்தை அனுபவிக்கின்ற மனதையும், அதனால் இது மனதையும், இன்பத் துன்பம் சரீரத்துக்கு வருது, அதை அனுபவிக்கின்ற மனதையும் நாம் அந்நியமாய் அதற்கும் அது மனதிற்கும் நாம் அந்நியமாய் இருப்பதாலே, அதற்கு வேறாக இருப்பதாலே, அதை அனுபவிக்கிற பொழுதே அது சாட்சியாக அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வாஸ்தவமாக நான் அனுபவிக்கவில்லை, நான் சாட்சி, எனக்கு அதுக்கும் ஒன்றும் இல்லைன்னா அது என்னது? ஒரு தற்காலிகமானது, அது நிரந்தரமானதுன்னு ஞானி நினைக்கிறது இல்லை. அங்கே தான் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை சத்தியம்னு நினைக்கிறது இல்லை. அனுபவிக்கின்ற பொழுது இது சத்தியம், அதனால் இதே அனுபவம் திரும்ப நாளைக்கு வேணும்னா அதான் அஞ்ஞானி நினைக்கிறான். இதுதான் சுகம் அப்படின்னு. இந்த சுகம் எனக்கு மீண்டும் மீண்டும் வேண்டும்னு நினைக்கிறது அஞ்ஞானம். இப்போ பிராரப்தத்துக்கு ஏதோ பிராரப்தத்தினால ஒன்று வந்திருக்கு, அந்த சுகம் இன்றைக்கி கிடச்சிருக்கு, அவ்வளோதான், வந்தது போனது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதற்கப்புறம் அதை மீண்டும் அது வரணும் என்று எதிர்பார்ப்பு இல்லை. அது வந்தால் தான் சுகம் என்றோ, அல்லது அது இருக்கிற வரைக்கும் என்னுடைய துக்கம் போகாது என்றோ ஞானி நினைப்பது இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன வருதோ அதை அனுபவிக்கிறார், அப்புறம் அதை மறந்து விடுகிறார். சினிமா பார்க்குற மாதிரி தான். ஆனால் அதையும் ரொம்ப சீரியஸாக பார்க்குறான். சீரியஸாக பார்த்து தன்னுடைய தலைவன் தான் அடுத்த முதல்வராக வரணும்னா, அப்போ அதுக்கு சத்தியத்துவம் கொடுத்துருக்கார்ல. சினிமான்னு பார்க்கலையே, அவர் சினிமாவில் பண்ண வீரதீர பராக்கிரமசாலில பரம சத்தியம்னா. அதனால் நாளைக்கு பாகிஸ்தான் பிரச்சனையில் பார்டரில் கொண்டு போய் விட்டால் எங்கள் தளபதி சண்டை போடுவார்னா, அதனால் அவர் தான் முதல்வராக வரணும், அப்புறம் பிரதமராக வரணும் அவன் நினைக்கிறான். ஏன்னா அவ்வளோ வீர சாகசம் பண்ணியிருக்கிறார் அவர். என்ன கொடுத்து, அப்புறம் மற்ற எல்லாம் இருக்குது, வீர சாகசம் மட்டும் இல்லை, கொடை வள்ளல் வேறு எல்லாம் கொடுக்கலாம். அதனால் எல்லாம் பண்ணியிருக்காருன்னா, அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் அது பரம சத்தியமாக அவன் நினைக்கிறான். அதனால் அதற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்னு இருக்கு. அப்போ அது புத்தியில் தானே இருக்குது. அது சத்தியமாக இல்லையான்னா அது உண்மை இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் அவனை பொறுத்த வரைக்கும் அது பரம சத்தியமாக அவன் நினைக்கின்றான். அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும் இதே மாதிரி சினிமா மாதிரி தான் அது சரீரத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கின்றது. அதை அறியாமையில் இருக்கிறவன் இந்த உலக வாழ்க்கையையும் பரம சத்தியமாக நாம் நினைக்கின்றோம். சரம சத்தியம் இல்லை, இதுவும் ட்ராமா தான்னா.
இது சினிமா தான். இந்த நடைமுறை நனவு வாழ்க்கையும் சரீர வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் சினிமா தான். இதுக்கான டைரக்டர் யார்? அவர் தான் மேலே இருக்கிறார், ஈஸ்வரனா. அவர் அங்கே இருந்து கதை திரைக்கதை வசனம்லாம் எழுதி அங்கேருந்து இயக்கி கொண்டு இருக்கிறார். இது நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் ஆத்மா அதற்கு சாட்சியாக இருக்கின்றது. நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அவன் பார்க்கிறார். அதனால் ஈனமில் அந்நியமாய் இருப்பதாலே, அதனால் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்ற பொழுதே. அதனால் ஞானம் வந்துட்டால் சுகதுக்கம் வராதுங்கிறதும் இல்லை. ஞானம் வந்தாலும் சரீரம் இருக்குது, சரீரம் பிராரப்தப்படி அது நடக்குது, அதற்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் வருது, அதெல்லாம் அது அனுபவிக்கின்றது. அப்போ என்ன அவர் பார்ப்பார், என்ன சொல்லுவார்? நல்லா அனுபவி ராஜா, அனுபவினா. நல்லா நீ செஞ்ச பலனை, சுகத்தை மட்டும் இல்லை துக்கத்தையும். அதான் வித்தியாசம். அஞ்ஞானியாக இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? சுகம் கிடைக்கிற போது மட்டும் சுகத்தை மட்டும் அனுபவி ராஜா அனுபவிங்கிறான். அப்புறம் துக்கம் பிரச்சனை வந்தாக்கா, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வந்ததுன்னு அழுது புலம்புறான். ஞானி என்னது? சுகம் வந்தாலும் இன்றைக்கி அறுசுவை உணவா, அனுபவி ராஜா அனுபவின்னா. இன்றைக்கி கஞ்சி தான்னா, அதையும் இல்லை பாவக்காதான்னா, அதையும் அனுபவி ராஜா அனுபவின்னு அதையும் சரீரத்துக்கு கொடுத்துட்றார். அவர் தன்னுடையதாக அந்நியமாக இருப்பதாலே நான் அதற்கு அந்நியம்னு அதை வேடிக்கையாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் விராவு சுக துக்கம் அவை புசிக்கின்றோனாய் மேவாமையானும். அதனால் அதை வாஸ்தவமாக இவன் அனுபவிப்பவனாக இல்லாததாலும், புசிக்கின்றோனாய் மேவாமையானும் அறிவாம் எனக்கு பிராரப்தம் வேண்டாதபடியினாலும். அதனால் அறிவு சுரூபமான ஞான சுரூபமான எனக்கு பிராரப்தமானது இல்லாதபடியினாலும், வேண்டாதபடியினாலும்னா அது எனக்கு இல்லை, பிராரப்தங்கிறது எனக்கு இல்லை என்பதினாலும். பேசுகின்ற அபோக்தா நாம் எனவே ஓர்வாய். அதனால் நான் அபோக்தா, சரீரம் இருந்து சரீரம் பிராரப்தத்தை அனுபவித்து கொண்டிருந்தாலும் நான் அபோக்தா, ஆத்மாவாகிய எனக்கு பிராரப்தம் என்பது இல்லை. ஏன்னா நான் ஒரு பொழுதும் எந்த கர்மாவையும் செய்யவில்லை. நான் எப்பொழுதும் அகர்த்தானா, எப்பொழுதுமே அபோக்தாதான். அதனால் இந்த சரீரம் இருக்குது, சரீரத்தில் பிராரப்தத்தை அனுபவிக்கிறேன்னா, பிராரப்தம் சரீரத்துக்கு வருது, சரீரம் அனுபவிக்கிறதுன்னா, இன்னும் இதே மாதிரி 10 சரீரம் வந்தாலும் அது சரீரத்தோட பிரச்சனை. அதனால் அடுத்த பிறவி எனக்கு வரக்கூடாதுன்னு கூட நினைக்க மாட்டான். ஏன்னா பிறவி எனக்கு நினச்சா தானே. இந்த பிறவியே நான் எடுக்கலை, நான் பிறக்கவே இல்லைங்கிற பொழுது சரீரம் செஞ்சது அது அனுபவிக்குதுன்னா, அது இன்னும் 3 பிறவி எடுத்து அனுபவிக்கணும்னு விதி இருந்தால் அனுபவிச்சுட்டு போகுது. அதனால் எனக்கு என்னென்ன, அது பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு போகுது, அது அதனுடைய பிரச்சனை என்று அவர் அபோக்தா நாம் என ஓர்வாய். அப்படி நாம் சிந்தனை செய்ய வேண்டும். அதனால் பிறவி வேண்டாம்ங்கிற எண்ணம் கூட ஞானி கிடையாது. நான் பிறவியிலிருந்து முக்தனாக வேண்டுங்கிற எண்ணம் போகிறது தான் முக்தினா. நான் முக்தி அடைய வேண்டுங்கிற எண்ணம் போகிறது தான் முக்தி. நமக்கு சம்சாரமே நான் முக்தி அடைய வேண்டுங்கிற விருப்பம்தான். முக்தி அடைய வேண்டுங்கிற விருப்பமானது போய்விட்டால் அதுதான் உண்மையான முக்தினா. அபோக்தா நாம் எனவே ஓர்வாய் இப்படி சொல்லிட்டு அடுத்தது, அதனால் கர்மா பண்ணலை, கர்ம பலனை நான் அனுபவிப்பது இல்லை. ஆனான்னு என்ன அர்த்தம்? ஆனான்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் அப்படின்னு சொன்னாக்கா அங்கே ஏதோ சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சரீரத்துக்கு பிராரப்தத்தினால் வருகின்ற இன்ப துன்பங்கள்லாம் இருக்கே, உபத்திரவங்கள் இருக்கே, அதை உபத்திரவம் வருகிறார். உபத்திரவம்னா தொந்தரவு, சரீரத்துக்கு வரக்கூடிய தொந்தரவுகள், பசிதாகத்திலிருந்து நோய், முதுமை, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் மான அவமானம், சமூகத்தினால சன்னியாசியாக ஞானியாக இருந்தாலும் அதெல்லாம் இருக்கே, மான அவமானங்கள் இருக்குது. ஏதாவது காரியம் பண்ணால் அதில் வெற்றி தோல்வி இருக்குது, அதனால் மனக்லேசம் வரலாம். சரீரத்துக்கு வரக்கூடிய நோய், மற்ற முதுமையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். அதனால் உபத்திரவங்கள் எது வந்தாலும் அது சரீரத்துக்கு நான் நிருபத்திரவன் என்று அடுத்த நாமம் பெரிய பாட்டாக இருக்குது, படிக்கலாம். நனிவாத பித்தம் சிலேர்ப்பணம் அது ஆதியாய், நவில் வியாதியும் உரிச்சல்
நலிசூடு மிடியாதி பீடையும் தூளதனு நன்னுறும் அலாது சுக்க தனுவினுக்கு இலதாலும் மாமயக்கம் குரோதம் காமலோபம் ஊமை சார் செவிடு இலச்சை முதல் ஆனசுரமே சூக்க தனுவினுக்கு அன்றி மூல தனுவினுக்கு இல்லாததாலுமே காரியத்தனு ஆக்கு சுரமும் மூல தனுக்கு உறுதலாலும் இத்திரிவித சுரங்களும் தனுவின் அயல் சீவனுக்கே சனியாது அதாலுமே அறிவாம் நமக்கு இப்பிரசங்கம் வர நியாயம் இல்லா தன்மையால் நிருபாதியாகின்ற நாம் மிக தவறியில் நிருபத்ரவனே நனிவாத பித்தம் சிலேர்ப்பணம் அது ஆதியாய் நவில் வியாதியும் உரிச்சல் நலிசூடு மிடியாதி பீடையும் தூளதனு நன்னுறும் அலாது சூக்க தனுவினுக்கு இலதாலும் மாமயக்கம் குரோதம் காமலோபம் ஊமை சார் செவிடு இலச்சை முதல் ஆனசுரமே சூக்க தனுவினுக்கு அன்றி மூல தனுவினுக்கு இல்லாததாலுமே காரியத்தனு ஆக்கு சுரமும் மூல தனுக்கு உறுதலாலும் இத்திரிவித சுரங்களும் தனுவின் அயல் ஜீவனுக்கே சனியாது அதாலுமே அறிவாம் நமக்கு இப்பிரசங்கம் வர நியாயம் இல்லா தன்மையால் நிருபாதியாகின்ற நாம் மிக தவறியில் நிருபத்ரவனே. நிருபத்ரவனேங்கிறத படிக்கிறதுலையே பெரிய உபத்திரவமாக இருக்குது. அதனால் பாட்டை படிக்கிறது பெரிய உபத்திரவமாக இருக்குது. பாட்டு விஷயம் என்னன்னா நிருபத்திரவம்னா. நாளைக்கு பார்ப்போம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम.